விக்கிரவாண்டியில் சென்னையா? சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் இப்பொழுது விக்கிரவாண்டியில். இப்படிலாம் விளம்பரம் பண்ணலாம் நாங்கள் வரலைங்க. நாங்கள் பாட்டுக்கும் தீபாவளி கொண்டாடலான்ட்டு பைபாஸில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா சைடில் சரவணா ஸ்டோர்ஸு. இது சென்னையில இருக்கும், இங்கே எப்படி வந்துச்சுன்னு ஒரே குழப்பம். சரி என்ன தான் இருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா உண்மையாலுமே சொல்கிறேங்க, செம வெரைட்டியாக இருந்துச்சுங்க பொருட்கள்லாம். நீங்களே பாருங்கள், பித்தளை சாமான்லாம் எவ்வளோ இருக்குது, விளக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கே பொருள் எடுக்கலாம் போல். இது ஒரு பக்கம் இருந்தால் என் பொண்டாட்டி வானலை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. எங்கே இந்த வானல், இந்த கரண்டி, சமையல் ஐட்டம்லாம் எங்கே கண்ணில் படுதோ போய் எடுத்துருவாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டன்ட்டு அலமோதிக்கிட்டு இருக்குது. நாங்களே எங்களுக்கு இது திறந்ததே தெரியாது. ஏதோ நாங்கள் ஊருக்கு போகலான்னு போயிட்டு வந்தோம். சென்னையிலேயே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, தீபாவளி பர்ச்சேஸை. சைடில் பார்த்துட்டு சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம். துணிமணிகள் ஆஃபர்லாம் வேறு லெவலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா புது கடையாச்சா. நம்ம ஊருக்கு சரவணா ஸ்டோர் வந்துருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். என்னடா நம்ம ஊருன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தான், பண்ருட்டி பக்கம். அப்படி பார்க்கும்போது இது பக்கம்தான். சென்னை வரைக்கும் வர முடியாதவங்க விக்கிரவாண்டியில் வாங்கிக்கலாம் இல்லையா? புடவைலாம் பார்த்தீங்கனாலே நிறைய புடவை எல்லாமே அவ்வளோ ஆஃபர். ஏன்னா ஸ்டார்டிங் இல்லை கடை. நாங்கள் வந்ததுக்கு முன்னாடியே, ஆக்சுவலி 10 days முன்னாடியே இது ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். எங்களுக்கு தெரியாது. இது சும்மா நார்மலாக போயிட்டு இருக்கப்போ இந்த கேரளா மூலம் வெடி எல்லாம் சவுண்டு சத்தமாக இருந்தது. பைக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எத்தனை பைக் இருக்கும், ஒரு 300-400 பைக்கு, அந்த அளவுக்கு ரஷ்ஷு. பைக்கு, காரு அப்படி. சரி போய் பர்ச்சேஸை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு சரவணா ஸ்டோருக்கு பாயை சொல்லிட்டு வெளியில் கரகாட்டெல்லாம் வேறு ஆடினாங்க. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு சரி வரட்டா அப்படின்னு நானும் என்னோடய ஒய்ஃபும் நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே.